Hello students, 9th standard social science ஆஃபலி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ்க்கான போர்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 5 லெசன்ஸ் இருக்குது. ஸோ நவம்பர் வரையும் உள்ள லெசன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆஃபலி எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஜனவரிக்குள்ளதும் உங்களுக்கு அடுத்த 3rd மிட்டம்க்கு கேட்பாங்க. ஸோ 4 லெசன் எக்கனாமிக்ஸில். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டோட்டலாக 11 லெசன் இருக்குது. ஸோ அந்த 11ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 லெசன் தான் ஆஃபலி எக்ஸாமுக்கு வருது. ஜான்வரி, பிப்ரவரியில் உங்களுக்கு 10th லெசனும் 11th லெசனும் எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஜியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் வரையும் உள்ள போர்ஷன் 7 லெசன்ஸ் வருது. ஓகேங்களா? 8th லெசன் பார்த்தீங்கன்னா 3rd மிட்டம்க்கு வரும். சிவிக்ஸ் அதே மாதிரி நவம்பர் மந்த் வரையும் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் மட்டும் இருக்கு. 6th லெசன் ரோட் சேஃப்டி ஜான்வரி மந்த் 3rd டிவிஷனுக்கு இருக்கு. ஸோ போர்ஷன் என்னன்னு இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். நம்ம சேனல்ல போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்களே தவிர லைக் கொடுக்க மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தொடர்ச்சியாக வந்து அடுத்த ஆனுவலுக்கும் நமக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. கல்வி விஜி சேனல் வந்து ஆல்ரெடி விஎல் கிளாஸஸ் சேனல் தான், அதோட கண்டினியூஷன் தான் கல்வி விஜி சேனலாக எடுக்கிறோம். விஎல் கிளாஸஸ் வந்து சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளமில் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து கல்வி விஜி சேனலில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வந்து அதிலேயே அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, 8th 9th எல்லாரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன். பிடிஎஃப் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து கொஸ்டின் நம்பர் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ஹிஸ்ட்ரி வரலாறுல புக் பேக் எடுத்துக்கோங்க. புக் பேக் எடுத்துட்டு அதில் ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. ஓகே, 5th ரோமன் லெட்டர் எடுத்துக்கோங்க. இதில் 5th ரோமன் லெட்டரில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 2, ரைட் எ நோட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் pastoralisms on the prehistoric people in Tamil Nadu. Question number 2, very very important question. Next, question number 3, list out the features of megalithic burial types. இது ரெண்டும் important. 6th Roman letterல உங்களுக்கு 5 mark questionsல question number 2, the history of human is closely related to the history of the earth elucidate. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே important. சாரி, 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில். கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 5th ரோமன் லெட்டரில் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். 6th ரோமன் லெட்டரில் செகண்ட் நம்பர் கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். இந்த 6th ரோமன் லெட்டரில் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2 இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸில் கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 31ல 5th ரோமன் லெட்டர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 5th ரோமன் லெட்டர், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆன்சர்ஸில் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஸ்டேட் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஜிகார்ட்ஸ். இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 நோட் பண்ணிக்கோங்க. ஹமுரபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட், எக்ஸ்பிளைன். இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸில். அதிலே பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸில் 6th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 2, டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபீல்ட் ஆஃப் philosophy அண்ட் லிட்ரேச்சர், இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3, ரைட் அபவுட் த ஹைடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இந்த கொஸ்டின் நம்பர் 3 வந்து 3 ஸ்டார் கொஸ்டின், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. பேஜ் நம்பர் 51ல உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, டிஸ்கஸ். அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2, ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் காயின்ஸ் இஸ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சங்கம் ஏஜ். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2. 5th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1 and 2 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஷார்ட் ஆன்சர்ஸில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 2, இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட் ஆஃப் த சங்கம் ஏஜ் கான்ட்ரிபியூட் டு த எக்கானமி. கொஸ்டின் நம்பர் 2 6th ரோமன் லெட்டரில் டீட்டெயிலில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 65 எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 65 4th லெசன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 5th ரோமன் லெட்டரில்
ஆன்சர் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, அதில் கொஸ்டின் நம்பர் 1 ரைட் அபவுட் ஹினாயானா அண்ட் மகாயானா. ஹினயானா அண்ட் மகாயானா அந்த இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 எலபரேட் த டேர்ம் ட்ரை ரத்னாஸ், அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். வாட் டஸ் த எடிக்ட் ஆஃப் கலிங்கா கன்வே? டீடைல் ஆன்சர்ல 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 2 கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1 மார்க்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கோங்க. 5th லெசன் 5th ரோமன் லெட்டர் ஆன்சர் த ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்களே, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டெம்ப்ட் அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் ஸ்லாவரி இன் ஹோம், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வாட் டு யூ நோ ஆஃப் த கார்த்தஜினியன் லீடர் ஹனிபால், இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5 ரைட் அபவுட் சென்ட் சோபியா கெத்தட்ரால், இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா டீடைல் ஆன்சரில் உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் ஏத்தன்ஸ் பாயிண்டிங் அவுட் இட்ஸ் க்ளோரியஸ் லெகசி. செகண்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷன், ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 ஸ்டார் கொஸ்டின். பேஜ் நம்பர் 86 எடுத்துக்கோங்க. 5th ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த கிரேட் வால் ஆஃப் சைனா, வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 இம்பாக்ட் ஆஃப் குரூசேட்ஸ், இந்த 2 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டீடைல் ஆன்சர்ல 6th லெசன்ல டீடைல் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் குரூசேட்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. 7th லெசன்ல கொஸ்டின் நம்பர் 4 வாட் வேர் த ஃபேக்டர்ஸ் விச் ஃபெசிலேட்டட் அர்பனைசேஷன், அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5 வாட் இஸ் செரிகல்ச்சர், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் டீடைல் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா டீடைல் ஆன்சர்ல 7th லெசன்ல அந்த அளவுக்கு எதுவுமே வந்து அடிக்கடி கேட்கறது கிடையாது, ஸோ அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். 8th லெசன் பேஜ் நம்பர் 111 5th ரோமன் லெட்டர் கொஸ்டின் நம்பர் 4 ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் கவுண்டர் ரெஃபார்மேஷன். கொஸ்டின் நம்பர் 5 வாட் இஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச், இந்த 2 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். டீடைல் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 எக்ஸாமைன் த அவுட்கம் ஆஃப் த ஜியோகிராபிக்கல் டிஸ்கவரிஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 9th லெசன்ல 5th ரோமன் லெட்டர் பேஜ் நம்பர் 128 எடுத்துக்கோங்க. 5th ரோமன் லெட்டர் 9th லெசன் கொஸ்டின் நம்பர் 3 பாயிண்ட் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பாஸ்டன் டீ பார்ட்டி, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 attempt an account of September massacres, அது important. Next question number 5 explain the composition of 3 estates of France. இந்த 3 கொஸ்டின்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிக்கணும். இதுல எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாம படிக்க பாருங்க. அடுத்து இதுல வந்து 2 டீடைல் இருக்கு, 2 டீடைலுமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் taxation without representation led to the outbreak of American War of Independence, explain. Question number 2 highlight the contribution of French philosophers to the revolution of 1789, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுல செகண்ட் ஒன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 டீட்டெயிலுமே கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ ஹிஸ்ட்ரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம், கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு தொடர்ச்சியா வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 166 எடுத்துக்கோங்க. ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 166ல உங்களுக்கு யூனிட் நம்பர் ரோமன் லெட்டர் 4th ரோமன் லெட்டர் ஆன்சர் இன் பிரீஃப் இருக்கு இல்லையா, 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் த வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆன் த எர்த், அந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் பிளேட் டெக்டானிக்ஸ், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வாட் இஸ் சுனாமி, கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 வாட் இஸ் எ வால்கனோ மென்ஷன் இட்ஸ் மேஜர் காம்போனன்ட்ஸ், இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சாகணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதே லெசன்ல டீடைல்ல 7th ரோமன் லெட்டர் 5 மார்க் கொஸ்டின் டீடைல் எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், கொஸ்டின் நம்பர் 1 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்கனோஸ், இந்த 2 கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
Next lesson page number 178 second lessonல fourth Roman letterல short answersல பார்த்தீங்கன்னா question number 1 important define weathering. Next question number 7 important what do you mean by a hanging valley. Question number 1 and 7 very important question. Next இதே lessonல உங்களுக்கு 5 marksல பார்த்தீங்கன்னா 5 mark question detail answer 7th Roman letter. 7th Roman letterல ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வாட் இஸ் கிளேசியர் அந்த கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கிளேசியர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப், அது வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்கிஷ் பொறுத்தவரையும் நீங்க இம்பார்ட்டன்ட்லாம் பார்க்காதீங்க, ஃபுல்லாமே படிக்க பாருங்க. ஃபுல்லாமே படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். பேஜ் நம்பர் 191 எடுத்துக்கோங்க. ஜியோகிராஃபில தேர்ட் லெசன்ல தேர்ட் ரோமன் லெட்டர்ல ஆன்சர் த ஃபாலோயிங் பிரீஃப்லி இருக்கு இல்லையா, அதுல கொஸ்டின் நம்பர் 1 அட்மாஸ்பியர், டிஃபைன் அட்மாஸ்பியர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் லேப்ஸ் ரேட், இது வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து 7th கொஸ்டின் ஹவ் ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்டு, அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹவ் ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து உங்களுக்கு 4th ரோமன் லெட்டர்ல கிவ் ரீசன்ல cyclone cause huge loss of life and property. First question, அது important. Next 4th one, convectional rainfall is also called 4 o'clock rain, அது important. Distinguish ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. டீட்டெயில் ஆன்சரை பொறுத்தவரையும் உங்களுக்கு third lessonல how are clouds classified, explain them. Third question, question number 3 important. Next question number 5 important. சாரி, கொஸ்டின் நம்பர் 5 கிடையாது, கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 ஹவ் ஆர் கிளவுட்ஸ் கிளாசிஃபைட், எக்ஸ்பிளைன் தெம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் எ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். 6th அதாவது பேராகிராஃப் கொஸ்டின் சொல்றேன், 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 ஹவ் ஆர் கிளவுட்ஸ் கிளாசிஃபைட், எக்ஸ்பிளைன் தெம் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 ஹவ் ஆர் சைக்ளோன்ஸ் ஃபார்ம்டு, ஹவ் ஆர் தே கிளாசிஃபைட், இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஸ்டிங்கிஷ்ல பார்த்தீங்கன்னா weather and climate, first one weather and climate important. அதுக்கு அடுத்தது second one land breeze and sea breeze, ரெண்டுமே பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கோங்க. ஜியோகிராஃபி 4th லெசன்ல 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 2 and 5. கொஸ்டின் நம்பர் 2 வாட் இஸ் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். கொஸ்டின் நம்பர் 5 ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் sea waves, அது இம்பார்ட்டன்ட். டீட்டெயில் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7th Roman letterல first question write a note on continental shelf and continental slope, இது ரெண்டு இல்ல, இந்த first question very important. Next 5th lesson page number 208 எடுத்துக்கோங்க. 208ல உங்களுக்கு 4th Roman letter, 4th Roman letterல question number 1, question number 2, question number 3 மூணுமே important. 1 2 3 what is biosphere, what is an ecosystem, what does the term biodiversity mean, மூணுமே very important. அதுக்கு அடுத்தது give reasonல ரெண்டு கொஸ்டினுமே படிங்க. டிஸ்டிங்கிஷ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னும் 4th ஒன்னும் கண்டிப்பா படிங்க. சவானாஸ் அண்ட் துத்ரா very important. அதுக்கு அடுத்து 7th ரோமன் லெட்டர் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ஏ பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் ரைட் எ பேராகிராஃப் ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், very important question. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 1 எக்ஸ்பிளைன் த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டு கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 7th லெசன் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6th லெசன் பேஜ் நம்பர் 218. 6th லெசன் பேஜ் நம்பர் 218ல question number 1 what do you mean by the term density of population, important. Question number 2 important question what is black death. Question number 3 define population growth, census, sustainable development. The 3 questions may unit 6 la very important question. Next 5th Roman letter la give reason la question number 2 population growth has to be brought under control, அது அடிக்கடி கேக்குறாங்க, அது நல்லா பாத்துக்கோங்க. 7th Roman letterல டீடைல்ல first question explain the factors affecting the distribution of populations, very important.
Next 7th lesson page number 228 எடுத்துக்கோங்க. அதுல 4th Roman letterல question number 1, question number 2, question number 5 important. What is a map? What are the components of a map? Define remote sensing. இது எல்லாமே important questions 7th unitல. அதே மாதிரி 6th Roman letter எடுத்துக்கோங்க. 6th Roman letter. Distinguish betweenல question number 1 and question number 3 important. Question number 1 and question number 3. Globe and map. GIS and GPS important. Next 7th Roman letter la question number 2. Write a note on direction with relevant diagram. Explain the major uses of GPS. Explain about anyone. அதில் செகண்ட் அண்ட் தேர்ட்ல தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 ஸ்டார் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஜியாகிரபியில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 244 எடுத்துக்கோங்க. 244ல உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா give short answers. அதாவது 4th Roman letter. அதில் first question number 1 and question number 2. Give Abraham Lincoln definition for democracy. Next question number 2. Mention the forms of democracy important. அதே டீட்டெயிலில் 5th Roman letterல what are the challenges to Indian democracy explain. அந்த questions important. Next second lesson எடுத்துக்கோங்க. Page number 252. 252ல 4th Roman letter. 4th Roman letterல question number 4. What is a pressure group? What is a pressure group? Question number 4 important. அதுக்கு அடுத்தது அதிலே டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 5th Roman letterல question number 1 and 2 important. Discuss merit and demerits of direct election. What are the function of political parties? Question number 1 and 2 important. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் பேஜ் நம்பர் 264 எடுத்துக்கோங்க. அதில் 4th Roman letterல கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா? அதில் கொஸ்டின் நம்பர் 2. வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? கொஸ்டின் நம்பர் 1. வாட் இஸ் ஹியூமன் ரைட்? கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3. வாட் ஆர் த சைல்ட் ரைட்ஸ் defined by the UNO? Question number 5. Define POCSO. Question number 6. Why do children need special attention? இந்த கொஷின்ஸ்லாம் எதில் யூனிட்ல யூனிட் 3ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, அதே டீட்டெயில் ஆன்சர்ல பார்த்தோம்னாக்கா 5th Roman letterல டீட்டெயிலில் தேர்ட் கொஷின் ஹவு டஸ் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ப்ரொடெக்ட் அவர் ரைட்ஸ், அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 1. ரைட் எ பேராகிராஃப் அபவுட் UDHR, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கோங்க. 5th Roman letterல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அது இம்பார்ட்டன்ட். டீட்டெயில் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 277 எடுத்துக்கோங்க. 277ல 5th Roman letter give short notes இருக்கு இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த டாக்ஸஸ் levied by the village panchayat, question important. Next question number 3 important. Mention the important function of the village panchayat important. Question number 5 important. Name the urban local governments important. அதுக்கு அடுத்தது சிவிக்ஸ்ன்றது அதே இதுலயே 6th Roman letterல டீட்டெயில்ல question number 2. Describe the major problem and challenging faced by the local self government important. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல பேஜ் நம்பர் 292 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல உங்களுக்கு 4th Roman letter கிவ் ஷார்ட் நோட்ஸ் இருக்கு இல்லையா? அதுல கொஸ்டின் நம்பர் 2. வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் PPP-HDI. கொஸ்டின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் NNP-PCI. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. வாட் இஸ் சோலார் பவர் இம்பார்ட்டன்ட். அதுலயே உங்களுக்கு டீடைல் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ், இந்த தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 297 எடுத்துக்கோங்க. 297ல 4th Roman letter கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த 3 sectors of an economy. First question, what is labor force of the economy? Question number 1, question number 3 important.
டீடைல் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா third question and fourth question important. அதுல fourth question very important. Distinguish between the public sector and the private sector. Question number 3. Compare the employment conditions prevailing. The third question sometimes 1 or 2 times தான் கேட்டிருக்காங்க. ஆனா fourth question maximum அடிக்கடி கேட்கக்கூடிய top most important. Next 306 எடுத்துக்கோங்க third lesson. இதுல பாத்தீங்கன்னா fourth Roman letter. Give short answersல fourth Roman letterல third lessonல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா question number 3. What were the items used as barter during olden days important? Question number 5. What is natural money important? Question number 7 important. What is mean by foreign exchange important? Okay. Next detail answer பொறுத்தவரையும் question number 1 and 2 ரெண்டுமே important. Explain how money is transacted in the digital world. Explain in detail about the role of RBI in the country. ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் லெசனுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 312 எடுத்துக்கோங்க. கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1. கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் ஃபுட் கிராப் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேஞ்சஸ் இன் கிராப்பிங் ஏரியா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். எப்பவுமே டிஃபரன்ஷியேட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் படிங்க. எந்த கொஸ்டின்ஸா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு படிங்க, அதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி டீடைல் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1. கிவ் எ நோட் ஆன் த வாட்டர் ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட். fourth lessonல first question. அடுத்து second question. What are the problems faced by using groundwater for agriculture? Question number 1 and 2 important. So history, geography, civics, economicsல என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவா பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்ச உடனே யாருக்கெல்லாம் வந்து நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்தது, நீங்க உங்க எக்ஸாம்ல 100க்கு எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம தேர்ட் மிட் டேர்ம்க்கும் ஆனுவலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா பார்க்க போறோம். தேங்க்யூ.